ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுப்பே பற்ற வைக்காமல் பொரிய வச்சு அருமையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு நான் பொரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப்போ டம்ளர் இல்லாட்டி பவுல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. 3 கப்பு பொரி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க. இது போல் பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்குன்ட்டு. இது கூட பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வேர்க்கடலை இருந்தால் வறுத்து கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இப்போ ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பேரிச்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சும்மா வீட்டில் இருக்கிற 2-3 இன்க்ரீடியன்ஸ் வச்சே ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது அப்படியே நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நிலக்கடலை வந்து ஒன்றும் அதிகமாக இருக்கட்டும். அப்படியே இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிவடும் போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒன்றே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. நம்ம வேர்க்கடலை வெல்லம் சேர்த்து அரைச்சிருக்கிறனால அப்படியே கூட உருண்டை பண்ணிடலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கூட சேர்த்துட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, அப்படியே வந்து நல்லா உருண்டை பண்ண போகிறேன். கொஞ்சமாக உருண்டை பிடிக்கிற அளவு கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு. பொரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சிங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததையுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நட்ஸு சேர்த்து செய்யும்போது இன்னுமே வந்து அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். நம்ம கடைகளில் அது இது வாங்கி கொடுக்குறக்கு இது போல் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இது போல் எல்லா மாவுகளையும் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக உருண்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உருண்டை பிடிக்கிற பக்குவம் வரலன்னா நெய் சேர்த்து கூட பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.